இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கொண்டு போவதில்லை. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்பி போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்து கொண்டு போவதில்லை. அதாவது இந்த வசனம் அவ்வளவு அழகாக ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்லுது. அதாவது நாங்கள் எல்லோருமே பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றிலிருந்து வரும் பொழுது நிர்வாணியாக வருகிறோம், எதையும் எடுத்துக்கொண்டு வரவே இல்லை. அதே போல நாங்கள் மரிக்கும் பொழுதும் எதையும் கொண்டு போகிறதில்லை. எப்படி நாங்கள் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாக எதையும் எடுத்துக்கொண்டு வராமல் வந்தோமோ, அதே போல மரிக்கும் போதும் நாங்கள் எதையும் எடுத்துக்கொண்டு போகிறதில்லை. எங்களுடைய பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையுமே நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறதில்லை. ஆனாலும் நாங்கள் மரிக்கும் பொழுது எங்களோட கூட வருகிறது எங்களுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன்கள் மாத்திரம்தான். இந்த பூலோகத்தில் நாங்கள் வாழ்கிற காலம் வரைக்கும் என்னெல்லாம் செய்தோமோ எல்லாவற்றிற்குமான பலனை நாங்கள் நிச்சயமாக அனுபவிப்போம். நாங்கள் நன்மை செய்கிறோமாக இருந்தால் நன்மையையும், தீமை செய்கிறோமாக இருந்தால் தீமையையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த வகையில் நாங்கள் எதையுமே எடுத்துக்கொண்டு போகிறதில்லை. ஆனாலும் எங்களால் இந்த உலகத்தில் எங்களுடைய அடையாளங்களை விட்டு செல்ல முடியும். எங்களுடைய கிரியைகள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் தேவனுக்கென்று என்ன காரியங்கள் செய்கிறோமோ அவை எல்லாமே இந்த பூலோகத்தில் விதைகளாக விதைக்கப்பட்டு கொண்டிருக்கும். அந்த விதைகள் நிச்சயமாக பெரிய மரமாக பலனை கொடுக்கும். நாங்கள் இந்த பூலோகத்தில் வாழுகிற காலம் பகுதி முழுவதுமே தேவனுக்கென்று ஏதாகிலும் செய்யும் பொழுது, அவருக்கென்று விதைகளை விதைக்கும் பொழுது நிச்சயமாக அதற்குரிய பலனங்களை வந்தடையும். நாங்கள் இந்த பூலோகத்தில் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, எதையும் கொண்டு போகிறதும் இல்லை. ஆனாலும் எங்களால் தேவனுடைய அன்பை, எங்களுடைய அன்புகளை இந்த உலகத்தில் விட்டு போக முடியும். எங்களுக்கென்று நாங்கள் படுகிறதான பிரயாசத்தின் பலன்கள் எதுவும் எங்களோடு கூட வரப்போகிறதில்லை. ஆனால் தேவனுக்கென்று நாங்கள் செய்கிற பிரயாசத்தின் பலன்கள் நிச்சயமாக எங்களோடு கூட வரும். ஆகையால் நாங்கள் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆக விதைத்து விட்டு செல்ல முடியும் நல்ல காரியங்களையும் தேவனையும். Have a nice day.